ஏதோ ஒன்னு பேசிட்டு அடடா இதை நாம சொல்லியிருக்க கூடாதோ அப்படின்னு நீங்க என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா. அந்த வார்த்தை வெளியே போன அடுத்த செகண்ட் வர்ற ஃபீலிங். ஆமா, கரெக்ட். அந்த ஒரு சின்ன செகண்ட் உங்க உதட்ட தாண்டி வார்த்தைகள் உங்களை மீறி வெளியே வந்த தருணம், அந்த வார்த்தைகள் காத்துல கலந்த மறு நிமிஷமே பாத்தீங்கன்னா தொண்டையில ஒரு இறுக்கம் வரும், நெஞ்சில ஒரு சின்ன பாரம் மாதிரி தோன்றும். உண்மைதான். நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப உறுத்தும். எக்ஸாக்ட்லி. இப்போ இன்னைக்கு நாம பண்ண போற அந்த ஆழ்ந்த அலசல் அந்த ஒற்றை நொடிய பத்தி தான். நம்ம பேசுற வார்த்தைகள் ஒரு பனிப்பாறையோட நுனி மாதிரி, அதாவது அந்த டிப் ஆஃப் தி ஐஸ்பேக்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஆமா, வெளியே தெரியறது என்னவோ ஒரு சில ஒலிகள் மட்டும்தான். ரைட். ஆனா அந்த வார்த்தைகள் உருவாகிறதுக்கு பின்னாடி நம்ம மூளைக்குள்ளேயும் உடம்புக்குள்ளேயும் நடக்கிற பெரிய மன செயல்முறைகளை நாம பெரும்பாலும் கவனிக்கிறதே இல்லை. அதனால நாம எதை பேசுறோம் அப்படிங்கறத விட எந்த இடத்துலேருந்து பேசுறோம் அப்படிங்கறத நோக்கிய ஒரு சுய விசாரணை பயணமா இது இருக்க போகுது. இதை உங்களோட சேர்ந்து தியானிக்க என்னுடன் ஒரு நிபுணர் இணைஞ்சிருக்கார். வணக்கம். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. கண்டிப்பா. இப்போ பொதுவா நம்ம பேசுற வார்த்தைகளை தகவல் பரிமாற்றத்துக்கான ஒரு டூல் மாதிரி தான் பாக்குறோம். ஆனா நம்ம பேச்ச மனதின் ஒளி வடிவம்னு, அதாவது மைண்ட் மேட் ஆடியோன்னு சொல்றது உண்டு இல்லையா? உள்ள நடக்கிற யுத்தங்களோட நேரடி ஒளிபரப்பு தான் நம்ம வார்த்தைகள். இப்ப சொல்லுங்க, இந்த முரண்பாடுகள் எப்படி தொடங்குது? அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். முரண்பாடுகள் நாம பேசுற வார்த்தைகள்ல தொடங்குறதில்ல. அந்த வார்த்தைகள் உருவாகிறதுக்கு பல மைல்களுக்கு முன்னாடியே நமக்குள் ஏற்படுற ஒரு கண்ணுக்கு தெரியாத அதிர்வுல அது தொடங்கிடு. அதாவது வார்த்தை வாயிலிருந்து வர்றதுக்கு முன்னாடியாவா? ஆமா. நாம ஏதோ கோபத்துல ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னு நினைக்கிறோம். ஆனா அந்த வார்த்தை சும்மா உதட்டுல இருந்து உதிர்றது கிடையாது. ஒரு ஒற்றை வாக்கியம் உங்களை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி அது உங்க நரம்பு மண்டலத்துக்குள்ள 6 வெவ்வேறு படிநிலைகளை கடந்து வருது. ஓ, 6 ஸ்டெப்ஸ் இருக்கா? ஆமா, 6 ஸ்டெப்ஸ். இந்த 6ம் கண்ணிமைக்கிற நேரத்துல நடந்து முடிஞ்சிடும். அதனாலதான் நாம என்ன பேசுறோம்னு உணர்றதுக்கு முன்னாடியே வார்த்தைகள் வெளியே கொட்டிடுது. இத புரிஞ்சுக்க ஒரு நிஜமான சூழ்நிலையை நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கீங்க. சரி. நீங்க பல நாளா உழைச்சு உருவாக்குன ஒரு ப்ராஜெக்ட பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க சக ஊழியர் ஒருத்தர் குறுக்கிட்டு, ஆமா இந்த ஐடியாவை நாங்க தான் நேத்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு உங்க உழைப்புக்கு அவர் உரிமை கொண்டாடுறாரு. இப்போ உங்க உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு கவனிங்க. அந்த சூழ்நிலையை நினைச்சு பாக்குறப்பவே எனக்குள்ள ஒரு விதமான பதற்றம் தொத்திக்குது. கண்டிப்பா என் முகம் செவக்கும், இல்லனா ஹார்ட் பீட் ஏகிடும். கரெக்ட். இவன் எப்படி என் உழைப்பை திருடலாம் அப்படிங்கிற கோபம் தலைக்கேறும். உடனே இல்ல இது ஏன் ஐடியா அப்படின்னு தற்காத்த பேச தோணும். சரியா சொன்னீங்க. நீங்க இப்போ விவரிச்ச அந்த சின்ன நிகழ்வுக்குள்ளேயே நான் சொன்ன அந்த 6 படிநிலைகளும் ஒளிஞ்சிருக்கு. முதல் படி தொடர்பு, அதாவது கான்டாக்ட். ஓகே, தொடர்பு. உங்க சக ஊழியரோட குரல் உங்க காதுகளை வந்தடைகிற அந்த பௌதிக தருணம், வெறும் ஒலி அலைகள். 2வது படிதான் உணர்வு, அதாவது ஃபீலிங். இது மூளையில நடக்கிறது இல்ல, உடம்புல நடக்குது. உடம்புனா இப்ப நான் சொன்ன அந்த ஹார்ட் பீட், படபடப்பு, அதெல்லாம் தானே? எக்ஸாக்ட்லி. இதயம் வேகமா துடிக்கிறது, முகத்துல ரத்தம் பாஞ்சு சூடாகிறது, வயித்துக்குள்ள ஒரு இறுக்கம் வர்றது. இது ஒரு தூய உடல் ரீதியான எதிர்வினை. இந்த உணர்வு இனிமையானதா இருக்கலாம், இல்ல விரும்பத்தகாததா இருக்கலாம். இங்க அது ரொம்ப விரும்பத்தகாத ஒரு உணர்வு. ரைட். ஏன்னா அவர் நம்ம ஐடியாவை திருடுறார். ஆமா. 3வது படிதான் பகுத்தறிதல், அதாவது பெர்செப்ஷன். உங்க மூளை உடம்புல ஏற்பட்ட அந்த சூட்டுக்கும் இறுக்கத்துக்கும் ஒரு பேர் வைக்குது. அவன் என் உழைப்ப திருடுறான், என்ன அவமதிக்கிறான், இது நியாயமே இல்ல அப்படின்னு முத்திர குத்துது. ஓ, அப்ப உடம்போட உணர்வை மூளை ஒரு கதையா மாத்துற இடம் இதுதான். சரியா புடிச்சிங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது அவன் என்ன அவமதிக்கிறான்னு ஒரு எண்ணம் வரதுக்கு முன்னாடியே என் உடம்பு அந்த ஆபத்தை உணர்ந்து சூடாகிடுதுன்னு சொல்றீங்க. ஆமா, அது ஒரு பரிணாம வளர்ச்சி. ரைட். ஒரு விலங்கிடமிருந்து தப்பிக்க நம்ம உடம்பு எப்படி தயாராகுமோ அதே மாதிரி ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது இல்லையா? சரி, இப்போ உடம்புல ஏற்படுற உணர்வை மூளை பகுத்தறிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? அந்த பகுத்தறிதலோட விளைவா 4வது படி எழும். அதுதான் நோக்கம், அதாவது இன்டென்ஷன். ஆபத்து வந்துடுச்சுன்னு மூளை நம்புறதால உங்களை தற்காத்துக்கவோ இல்ல பதிலடி கொடுக்கவோ ஒரு ஸ்ட்ராங்கான உந்துதல் உங்களுக்குள் பிறக்குது. இந்த இடத்துல தான் அவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வேறு ஒன்றுது. அந்த உந்துதல் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல். அடுத்து 5வது படியில மன உருவாக்கம், மென்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் நிகழுது. உங்களோட நோக்கம் வார்த்தைகளா வடிவம் பெறுது. இல்ல இந்த திட்டத்தை நான் மட்டும்தான் உருவாக்கினேன், நீ இதுல ஒன்னும் பண்ணல அப்படின்னு உங்க மனம் ஒரு வாக்கியத்தை தயார் பண்ணுது. ஓகே, சென்டென்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆமா. கடைசியா 6வது படியாத்தான் பேச்சு, அதாவது ஸ்பீச் ஒலியா உங்க வாயிலிருந்து வெளியே வருது. தொடர்பு,
உணர்வு, பகுத்தறிதல், நோக்கம், மன உருவாக்கம், கடைசியா பேச்சு. இந்த ஒட்டுமொத்த செயின் ரியாக்ஷனும் ஒரு வினாடியோட 10ல் 1 பங்கு நேரத்துக்குள்ள நடந்து முடிஞ்சிருது. வாவ், இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ நாம இமெயில் அனுப்பும்போது ஃபர்ஸ்ட் ஒரு டிராஃப்ட் எழுதுவோம், அதை செக் பண்ணிட்டு அப்புறம் தான் சென்ட் பட்டன் அழுத்துவோம் இல்லையா? கரெக்ட். ஆனா நாம பேசும்போது நடக்கிறது என்னன்னா, நாம என்ன டைப் பண்ணோன்னு படிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மூளை சென்ட் பட்டனை அழுத்திடுது. நாம பொதுவா இந்த கடைசி ஸ்டெப்பான பேச்சை மட்டும்தான் உணர்றோம். ஒருவேளை அந்த உணர்வு இல்லைன்னா நோக்கம் அப்படிங்கிற முந்தைய கட்டங்களை நாம கவனிச்சா அது நமக்கு ஒரு டிராஃப்ட் ஹோல்டர் மாதிரி செயல்படுமா? ஆமா, நிச்சயமா. அதாவது பேச்சை வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடி அதை தடுத்து நிறுத்தி இந்த வார்த்தைகள் இப்போ உண்மையிலே தேவையா அப்படின்னு ஆராயிற ஒரு ஸ்பேஸ் நமக்கு கிடைக்குமா? 100க்கு 100 உண்மை. அந்த டிராஃப்ட் ஃபோல்டரை திறக்கிறதுக்கான சாவியே உடம்புல ஏற்படுற அந்த ஆரம்பகால உணர்வை கவனிக்கிறது தான். அந்த ஃபீலிங் ஸ்டெப். ஆமா, அந்த சக ஊழியர் குறுக்கிட்ட உடனே அவன் என்ன திருடுறான்னு கதைக்குள்ள மூளை போறதுக்கு முன்னாடி உங்க முகத்துல ஏற்படுற அந்த சூட்டை, நெஞ்சில ஏற்படுற அந்த படபடப்பை மட்டும் ஒரு நிமிஷம் கவனிச்சா போதும். ஓ, அந்த பௌதிக உணர்வை மட்டும். கரெக்ட். அந்த உடல் ரீதியான உணர்வோட நீங்க தங்கி இருக்கும்போது உங்க தன்னிச்சையான எதிர்வினை, அதாவது அந்த ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன், அதோட வேகத்தை எழுந்துடும். அந்த நரம்பு மண்டல தூண்டல் தானாகவே மென்மையாகும். நீங்க உடம்ப கவனிக்கிறப்போ அந்த 6 படிகளோட செயின் பிரேக் ஆயிடுது. வாவ், அந்த இடத்துல பிரேக் விழுகுது. ஆமா. அதுக்கப்புறம் நீங்க பேசலாம். ஆனா அந்த பேச்சு பயத்துல இருந்தோ தற்காப்புல இருந்தோ வராது. அது ஒரு நிதானமான தெளிவான இடத்துல இருந்து வரும். நாம இந்த திட்டத்தை எப்படி ஷேர் பண்ணிக்கிட்டோன்னு அப்புறம் விரிவா பேசலாம் அப்படின்னு ரொம்ப நேர்த்தியாவும் உறுதியாவும் உங்களால அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும். இதுதான் விழிப்புணர்வோட சக்தி. ஒரு ஒற்றை வார்த்தை உருவாகிறதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய மெக்கானிசம் இயங்குதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இதுல இருந்து எனக்கு ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி வருது. இப்போ ஒரு வாக்கியம் எப்படி உருவாகுதுங்க பார்த்தோம். ஆனா இந்த வாக்கியங்களை நம்ம வாழ்நாள் முழுக்க திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஆமா, வழக்கமா அதான் நடக்கும். காலப்போக்குல இந்த வார்த்தைகள் நம்மளோட அடையாளமாவே, அதாவது நம்ம ஐடென்டிட்டியாவே மாறிடுதுங்கிறத நம்ம அன்றாட வாழ்வில் பார்க்க முடியுது. இப்போ சிலர் நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, மனசுல பட்டதை முகத்துக்கு நேரா சொல்லிடுவேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கேன். இல்லனா நான் யார்கிட்டயும் சண்டைக்கு போக மாட்டேன், நான் ரொம்ப நல்லவன், சாஃப்டான ஆளே அப்படின்னு சிலர் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வாங்க. இதுக்குள்ள என்ன நடக்குது? இது ரொம்ப நல்ல கேள்வி. நாம திரும்ப திரும்ப பயன்படுத்துற வார்த்தைகள் வெறும் பழக்கம் மட்டும் கிடையாது. அவை நாம கட்டி எழுப்புற நம்ம பிம்பத்துக்கான செங்கற்கள். ஒரு நடத்தை நாளடைவில் நம்ம அடையாளமா உருமாறிடுது. இதுல ஒரு ஆபத்தான லூப் இருக்கு. என்ன லூப் அது? இப்போ கடுமையான வார்த்தைகளை பேசுறவர் தனக்குள்ள இருக்கிற பதற்றத்தை வெளியேத்துறதுக்காகவே அப்படி பேசுறார். ஆனா அந்த முரட்டுத்தனமான பேச்சு அவர் பதற்றத்தை குறைக்கிறத விட அவரை சுற்றி ஒரு எதிர்ப்பலையை உருவாக்கி அந்த பதற்றத்தை இன்னும் வளர்க்குது. ரைட், ஒரு சுழற்சி மாதிரி. ஆமா, தற்காப்பு பேச்சு ஒருத்தருக்குள்ள இருக்கிற பயத்தை நிலைநிறுத்துது. நான் வெளிப்படையானவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மத்தவங்க காயப்படுற மாதிரி தொடர்ந்து பேசுறவர் உண்மையில தன்னை சுத்தி ஒரு முள்வேலியை அமைச்சுக்கிறார். மத்தவங்க தன்னை நெருங்கி வந்துடக்கூடாது, தன் பலவீனங்களை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஆழமான இன்செக்யூரிட்டியோட வெளிப்பாடுதான் அந்த முரட்டுத்தனம். ஒரு நிமிஷம், இதை நான் கொஞ்சம் எதிர்க்க விரும்புறேன். தாராளமா சொல்லுங்க. இப்போ நான் வெளிப்படையானவன் ஒருத்தர் சொல்றது ஒரு நேர்மையான விஷயம் தானே? மனசுல எதையும் ஒளிச்சு வைக்காம உள்ளத உள்ளபடி பேசுறது ஒரு நல்ல குணம் தானே? சமூகத்துல போலியா இருக்கிறவங்களை விட இவங்க எவ்வளோ பரவாயில்லையே. அதே போல அமைதியா இருக்கிறதோ இல்ல எந்த சிக்கலும் வராம நைஸா பேசுறதோ சரியான பேச்சு இல்லையா? இதுல என்ன தப்பு இருக்க முடியும்? நாம ஏன் இதை விமர்சிக்கணும்? இது மேலோட்டமா பார்க்கும்போது ரொம்ப நியாயமா தோணும். ஆனா இதோட உளவியலை கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிற பேர்ல ஒருத்தர் தொடர்ந்து மத்தவங்களை காயப்படுத்துறாருன்னா அவர் நேர்மையா இருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. அவர் மத்தவங்களோட உணர்வுகளை பத்தி கவலைப்படாம தான் சொந்த ஈகோவை திருப்திப்படுத்திக்கிறாருன்னு அர்த்தம். ஓ, அது நேர்மை இல்ல, ஈகோவா? ஆமா, அது மத்தவங்கள தாக்குறதுக்கான ஒரு கவசமாவே பயன்படுத்தப்படுது. உண்மையான நேர்மைக்கு முரட்டுத்தனம் தேவையே இல்ல. மறுபுறம் நீங்க கேட்ட மாதிரி அமைதியா இருக்கிறதோ இல்ல நைஸா நடந்துக்கிறதோ எப்பவும் சரியான பேச்சா இருக்காது. அது எப்படி? அமைதியா இருக்கிறது நல்ல விஷயம் தானே? ஒருத்தருக்கு பயம் காரணமா அல்லது பிரச்சனைய ஃபேஸ் பண்ண தயங்கி அமைதியா இருக்காருன்னா அது உண்மையான அமைதி கிடையாது. உள்ள ஒரு எரிமலை கொதிச்சுக்கிட்டு இருக்கும், ஆனா வெளியே சிரிச்சு பேசுறது ஒரு வகையான திரிபு, அதாவது டிஸ்டார்ஷன். ஓகே, உள்ள ஒண்ணு வெளிய ஒண்ணு. இது காலப்போக்குல பெரிய மன அழுத்தமா மாறும். அப்போ கோபத்துல கத்துறதும் தப்பு, பயத்துல அமைதியா இருக்கிறதும் தப்பு.
அப்படியானால் சரியான பேச்சு, அதாவது ரைட் ஸ்பீச்னா என்ன? இது கேட்கறதுக்கு ஒரு ஆன்மீக நடிப்பு மாதிரி இருக்கே. எல்லாத்துக்கும் ரொம்ப அளந்தளந்து பேசணுமா? இல்ல அளந்து பேசுறது சரியான பேச்சு கிடையாது. சரியான பேச்சுங்கிறது ஒரு ஆக்டிங் இல்ல. அது உள்ள இருக்கிற நிலைக்கும் வெளியே வர்ற வார்த்தைகளுக்கும் இடையிலான ஒரு அலைன்மெண்ட், ஒரு நேர்கோட்டு தன்மை. அலைன்மெண்ட்னா உள்ள என்ன இருக்கோ அது எந்த களங்கமும் இல்லாம, எந்த பயமும் இல்லாம, அகந்தையும் இல்லாம வெளியே வர்றது. இத ஒரு ரூல் மாதிரியோ கட்டளை மாதிரியோ பார்க்க கூடாது. நீங்க உங்களோட உள்ளுணர்வுகளோட முழுமையான தொடர்புல இருக்கும்போது உங்க வாய்மொழியா வர வார்த்தைகள் இயற்கையாவே சரியான பேச்சா மாறிடும். அது மத்தவங்களை காயப்படுத்தாது, அதே சமயம் உண்மையும் மறைக்காது. உள்ள இருக்கிற நிலைக்கும் வெளியே வர்ற வார்த்தைகளுக்கும் இடையிலான நேர்கூட்டு தன்மை, இது ரொம்ப வலிமையான சிந்தனையா இருக்கு. அன்றாட வாழ்வில, குறிப்பா நம்ம பொறுமை சோதிக்கப்படுற இடங்கள்ல இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கு. கண்டிப்பா. உதாரணத்துக்கு, குடும்பத்துக்குள்ள ஏற்படுற சின்ன சின்ன சலசலப்புகள். காலையில ரொம்ப பிஸியா இருக்கும்போது கணவனோ மனைவியோ ஏதோ ஒரு சாதாரண கேள்வி கேட்க நாம எரிஞ்சு விழுவோம். இல்லைன்னா ஆஃபீஸில் நம்ம இமேஜை காப்பாற்றிக்க தேவையில்லாத விளக்கங்களை கொடுப்போம். இதையெல்லாம் விட முக்கியமா இப்போ சோஷியல் மீடியாவில் நம்ம போடுற போஸ்ட்டுகள். ஆமா, சோஷியல் மீடியா நம்ம அடையாளத்தை நிலைநிறுத்துறதுக்கான ஒரு மாபெரும் போர்க்களமாவே மாறிடுச்சு இப்போ. அங்க நாம போடுற பல பதிவுகள் நான் யாருன்னு உலகத்துக்கு காட்டவும், நான் சொல்றதுதான் சரின்னு வாதிடவும், அல்லது ஏதோ ஒரு குரூப்ல நமக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஆழமான தேடலோட வெளிப்பாடாவும் தான் இருக்கு. அது உண்மைதான். ஒரு லைக், ஒரு கமெண்ட்டுக்காக நாம ஏங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆமா, வேலையிடத்துல நம்ம பிம்பத்தை காப்பாத்திக்க நாம எப்படி பயப்படுறோமோ அதே பயம் சோஷியல் மீடியால 1000 மடங்கா பெருக்கப்பட்டு வெளியே வருது. யாரோ ஒருத்தர் நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கருத்தை சொல்லியிருப்பார், ஆனா அதை எதிர்த்து ஒரு போஸ்ட் போட்டாதான் நமக்கு நிம்மதி அப்படிங்கிற ஒரு மாய நமக்குள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆமா, இந்த இடங்கள்ல உங்க உள்நிலையை நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்கும். உங்களுக்கே புரியும், உங்க பதிவு எந்த சமூக மாற்றத்துக்காகவும் எழுதப்படல, அது உங்க சொந்த ஈகோவை திருப்திப்படுத்திக்கவே எழுதப்படுதுன்னு. அந்த தெளிவு பிறக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? வார்த்தைகளோட எண்ணிக்கை பெருமளவு குறைஞ்சிரும். பல நேரங்கள்ல எந்த பதிவும் போடாம இருக்கிறதே பெரிய நிம்மதியை தரும். ரைட். ஆனா பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால மாமா அமைதியா இருக்கிறத ஈஸியா செஞ்சிடலாம். ஜஸ்ட் போனை கீழே வச்சுட்டா போதும். ஆனா நேர்ல ஒருத்தர்கிட்ட வாக்குவாதம் நடக்கும்போது அமைதியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பொதுவா மௌனம் அப்படிங்கறத நாம எப்படி பாக்குறோம்? யாரோ ஒருத்தர் மேல கோபம் வந்தா முகத்தை திருப்பிக்கிட்டு அவங்க கிட்ட பேசாம இருக்கிறது. ஆமா, அந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட். எக்ஸாக்ட்லி. மௌனத்தை ஒரு ஆயுதமாவோ இல்ல அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகிற ஒரு விலகலாவோ தான் நம்ம பார்க்கறோம். ஆனா இந்த ஆவணத்துல சொல்லப்படுற விலகாத மௌனம், சைலன்ஸ் வித்வுட் வித்ட்ரா அப்படிங்கிற கான்செப்ட் என்ன ரொம்ப ஈர்த்துச்சு. ஒரு அறையில அமைதியா ஆனா அதே சமயம் முழு ஈடுபாட்டோட எந்த அசௌகரியம் இல்லாம ரொம்ப கம்ஃபர்டபுளா நிக்கிறது போல அழகா இருக்குது. ரொம்ப அழகான புரிதல் அது. ஆனா கோபம் முட்டிக்கிட்டு வரும்போது ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த சௌகரியமான இடைவெளியை, அந்த எபிலிட்டி டு பாஸ் கம்ஃபர்டபிளியா நாம எப்படி அடையிறது? நீங்க சொன்ன அந்த விலகாத மௌனம் அப்படிங்கிற கருத்து தான் இதுல இருக்கிற மிக உயர்ந்த நிலை. பொதுவா நாம அமைதியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு குறுக்கிக்கும், கைகளை கட்டிப்போம், கண்களை திருப்பிப்போம். அது ஒரு வன்முறையான மௌனம், ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஆமா. ஆனா விலகாத மௌனம்ங்கிறது ரொம்ப ஓப்பனா இருக்கிறது. எதிரில் இருப்பவர் கத்திக்கிட்டு இருக்கும்போதும் உங்க மூச்சை இயல்பா வச்சுக்கிட்டு அந்த ரூம்ல எந்த பதற்றமும் இல்லாம நிக்கிறது. இது எப்படி அடையிறதுன்னு நீங்க கேக்குறீங்க. முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது உங்களை நீங்களே தண்டிச்சு திருத்திக்கிற ஒரு பயிற்சி கிடையாது. இது மனதோட உள் உராய்வை குறைக்கிற, அந்த இன்னர் ஃப்ரிக்ஷனை குறைக்கிற ஒரு இயல்பான செயல். ஓ, உள் உராய்வை குறைக்கிறது. ஆமா, அந்த வாக்குவாதத்தின் போது நான் இவனுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு உங்க மூளை சிந்திக்க தொடங்கும் போதே அந்த எண்ணத்தை நிப்பாட்டிட்டு எனக்குள்ள இப்போ என்ன ஃபீலிங் ஓடிக்கிட்டு இருக்குன்னு மட்டும் கவனிங்க. அந்த சின்ன கவனிப்பு உங்க உடம்போட இறுக்கத்தை தளர்த்தும், உங்க நரம்பு மண்டலம் அமைதியாகும். மனம் எந்த அளவுக்கு குறைவா சிக்கியிருக்கோ அந்த அளவுக்கு பேச்சு ரொம்ப சிம்பிள் ஆகிடும், மௌனமும் ரொம்ப சௌகரியமாயிடும். இது கேட்கறதுக்கே ரொம்ப அமைதியா இருக்கு. அப்படியானால் இந்த ஆழமான புரிதலை இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் நானும் நம்மளோட அடுத்த கான்வர்சேஷன்ல எப்படி யூஸ் பண்ணலாம்? ஒவ்வொரு முறையும் பேசும்போதும் இவ்வளவு யோசிக்க முடியுமா என்ன? இந்த சுய விசாரணையை ஒரு டெய்லி பிராக்டிஸா மாத்துறது எப்படி? இது ஒரு கஷ்டமான வேலையாலாம் செய்ய வேண்டியதில்லை. ஒவ்வொரு முறை பேசும்போதும் இதை பண்ணணும்னு அவசியமே இல்லை. நாள் முழுக்க நாம பேசுற பல விஷயங்கள் சாதாரண இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தான். ஆனா எப்போதெல்லாம் ஒரு உரையாடல் உங்களுக்குள்ள ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட்டை, ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்துதோ அப்போ மட்டும் உங்களை நீங்களே ரொம்ப சாஃப்டா கவனிச்சு பாருங்க.
ஒரு சின்ன செக்-இன் மாதிரி. ஆமா, சில எளிய கேள்விகளை உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க. நான் பேசுறதுக்கு சற்று முன்னாடி என் உடம்புல என்ன உணர்வு இருக்கு? என் வார்த்தைகள் மூலமா நான் என் பிம்பத்தை பாதுகாக்கவோ இல்ல எதிராளிய தாக்கவோ ட்ரை பண்றேனா? ரைட். இந்த வார்த்தைகள் என் மன தெளிவிலிருந்து, அதாவது கிளாரிட்டில இருந்து பிறக்குதா இல்ல எனக்குள்ள இருக்கிற ஒரு குழப்பத்திலிருந்தும் அசௌகரியத்திலிருந்தும் பிறக்குதா? நான் ஒரு 2 மூச்சு நேரம் வெயிட் பண்ணா பேசணுங்கிற இந்த ஊந்துதல் மாறுதா? இப்படி கேட்டு பழகுங்க. எனக்கு இதுல ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. இப்ப இந்த கேள்விகளை எனக்குள்ள கேட்கும்போது, ஆமா நான் கோவத்துல தான் பேசுறேன், நான் பண்றது தப்பு அப்படின்னு என்னையே நான் ஒரு குற்றவாளி மாதிரி ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை கண்டுபிடிச்சு என்ன நானே திருத்திக்கணுமா? முற்றிலும் இல்லை. இதுதான் பலரும் செய்யற மிகப்பெரிய தப்பு. இந்த கேள்விகளுக்கு சரியான பதில தேடுறதோ இல்ல உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்றதோ இதோட நோக்கமே கிடையாது. நேர்மையான கவனிப்பை மட்டும் முன்னிறுத்துறது தான் இதோட நோக்கம். ஓ, வெறும் கவனிப்பு மட்டும்தானா? ஆமா. ஓ, எனக்குள்ள இப்ப பயம் இருக்கு, அதனாலதான் நான் இதை சொல்ல துடிக்கிறேன்னு எந்த தீர்ப்பும் இல்லாம ஒரு சாட்சி மாதிரி, ஒரு விட்னஸ் மாதிரி உள்ள நடக்கிறத பாருங்க. உங்களை நீங்களே விமர்சிக்கவே வேண்டாம். உள்ள நடக்கிறத நீங்க முழுமையா நேர்மையா கவனிக்கும் போதே தகவல் தொடர்பு எந்த கண்டிஷனும் இல்லாம இயற்கையாவே தன்னை மறுசீரமைச்சுக்கும். அதுவே ரீஆர்கனைஸ் ஆயிடும். வாவ், கவனிப்புக்கே எவ்வளவு பவர் இருக்கா? கண்டிப்பா. அறியாமைக்குத்தான் எப்பவுமே அதிக வார்த்தைகள் தேவைப்படும். ஆனா தெளிவு பிறக்கும்போது வார்த்தைகள் ரொம்ப சிம்பிள் ஆயிடும். எதிர்வினைகளோட அவசரம் குறைஞ்சிடும். மௌனம் ஒரு சுமையா இல்லாம ரொம்ப இயல்பானதா மாறிடும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. நாம இந்த ஆழ்ந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரையெல்லாம் நம்ம உரையாடல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு மிக முக்கியமான விஷயம் இதுதான். சரியான பேச்சு அப்படிங்கிறத நாம மனப்பாடம் பண்ணி ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ரூல் கிடையாது. அது ஒரு தார்மீக கடமையும் கிடையாது. மாறாக அது தெளிவான பார்வையின் பக்க விளைவு, ஒரு பை ப்ராடக்ட் ஆஃப் கிளியர் சீயிங். கரெக்ட். நாம நம்மளோட சொந்த மனசோட அசைவுகளையும் உடம்போட உணர்வுகளையும் ஆழமா புரிஞ்சு கொள்ளும் போது எந்த சூழ்நிலையிலையும் நாம எப்படி பேசணும் அப்படிங்கிறது தானாவே வெளிப்படுது. பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு மனசுல இருந்து பேசாம தெளிவிலிருந்து அந்த தகவல் தொடர்பு மலர தொடங்குது இல்லையா? மிக அழகா உள்வாங்கி இருக்கீங்க. நாம நம்மளோட பயங்கள்ல இருந்தும் பாதுகாப்பின்மையில இருந்தும் பேசாம இருக்கிறதே உண்மையான சுதந்திரம். நம்ம வார்த்தைகள் மத்தவங்களையும் நம்மளையும் குணப்படுத்துற ஒரு டூலா மாறணும், காயப்படுத்துற ஆயுதமா அல்ல. உங்களோட இணைந்து இந்த மன ஓட்டங்களை அலசுனது எனக்கு ஒரு பெரிய அமைதியை கொடுத்திருக்கு. நிச்சயமா எனக்கும். இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு புதிய சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். நாம இதுவரை பேசுனது வார்த்தைகள் உருவாகிறதுக்கு முன்னாடி உடம்புல ஏற்படுற உணர்வுகளை கவனிக்கிறத பத்தி. ஆனா இதை விட சேலஞ்சிங்கான, அதே சமயம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம வார்த்தைகளை பெரும்பாலும் நம்ம உள்ள ஏற்படுற உணர்ச்சி கொந்தளிப்பை குறைக்கிறதுக்கான ஒரு எஸ்கேப் வால்வா தான் யூஸ் பண்றோம். ரொம்ப ட்ரூ. உங்களுக்குள்ள ஒரு கோபமோ பயமோ அல்லது ஒரு அவசரமோ ஏற்படும் போது அதை கொட்டி தீர்த்துட்டா அந்த பாரம் குறைஞ்சிரும்னு நாம நம்புறோம். ஆனா உங்க அடுத்த உரையாடல்ல அந்த எமோஷன் உங்களை தாக்கும் போது வழக்கமா அதை வார்த்தைகள் மூலமா வெளியே ஏத்தாம ஒரு கணம் அப்படியே தடுத்து நிறுத்தி பாருங்க. அந்த அசௌகரியத்தை, அந்த உடல் ரீதியான தவிப்பை வார்த்தைகள் அப்படிங்கிற தீயணைப்பான் கொண்டு அணைக்காம அது உங்களுக்குள்ள அப்படியே எரிய அனுமதிச்சா என்ன நடக்கும்? அது ஒரு பெரிய ரசவாதம். ஆமா, அந்த ஆரம்ப கட்ட தவிப்பு குறையும் போது அந்த உணர்ச்சி என்னவா உருமாறுது அப்படிங்கறத மட்டும் கவனிச்சு பாருங்க. எந்த முடிவுக்கும் வராம அந்த புதிய எனர்ஜியை மட்டும் அமைதியா கவனிங்க. இந்த சின்ன இடைவெளி நீங்க பேசுற வார்த்தைகளை மட்டும் இல்ல, நீங்க உங்களை பார்க்கிற விதத்தையே மாத்தக்கூடும். இந்த அமைதியான ஆழமான தேடல்ல எங்களோட இணைஞ்சிருந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து விழிப்போடு இருப்போம்.